எல்லாருக்கும் அதிசயமா இருக்கும் பொழுது இவனுக்கு எப்படி இந்த சக்தி வந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. ரொம்ப பெரிய புதிரா இருக்கும். எப்படிங்க இந்த சக்தி வந்தது? உங்களுக்கு எப்படி இது வந்தது அப்படின்னு கேட்கும்பொழுது ஒரே வார்த்தை சொல்லுவான், நான் ஒரு அதிகாரியா இருந்தேன், அப்புறம் மீனவங்கிட்ட போனேன், ஒரு விவசாயியை பார்த்தேன், அதுக்கப்புறம் தோல் வியாபாரி ஆனேன், அப்புறம் இப்படி வந்துட்டேன் அப்படிதான் சொல்லுவான். எனக்கு வேற எதுவும் தெரியாது அப்படின்னுவான். இவங்க எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம். சரி, இவங்களா ஒரு கதை எழுதிப்பாங்க. இவன் இப்படி இருந்தான், அவன் அப்படி வந்தான், திடீர்னு வானத்திலேருந்து ஒரு தேவ தூதன் வந்தான், இவனுக்கு இது கொடுத்துட்டான், இவன் இப்படி அப்படி இப்படின்னு கதை எழுதிடுவாங்க. நம்ம ஆளுங்க தான் தெரியுமே, ஒருத்தன் ஒரு ஞானம் அடைஞ்சிட்டான்னா அவனை பற்றி 1008 கதையை பண்ணி அவனை வச்சு சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு அதுதான் உலகத்தில் நடந்துட்டு இருக்கு. அதை சொல்லிக் கொடுத்தவங்களே நேராக வந்தால் துப்பாக்கி எடுத்து சுட்டுருவாங்க. இப்போ தான் தொழில் பண்ணிட்டு இருக்கணும், நீ போடா அப்படின்வாங்க. ஏன்னா இன்னைக்கு மதம்ன்றது ஒரு பிஸ்னஸாக இருக்கு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் எதுக்கு இந்த கதையை சொல்ல வந்தேன்னா, ஓஷோ எதுக்காக இந்த கதையை சொன்னா நம்ம கூர்ந்து கவனிக்கணும். நாம நம்ம வாழ்க்கையில நம்மை பற்றி அறிய வேண்டும் என்றால், நம்மை பற்றிய உண்மைகள் தெரிய வேண்டும் என்றால், நான் யாரு, எதுக்கு இந்த உலகத்தில் வந்திருக்கேன்ற ஒரு கேள்வி நமக்குள்ள எழுந்துருச்சுனாலே நாம இந்த உலக வாழ்க்கையில எந்த கேள்வியும் கேட்காமல், கண்ணிருந்தும் குருடனாயிரு, காதிருந்தும் செவிடனாயிரு, வாயிருந்தும் ஊமையாயிரு, மொத்தத்தில் எல்லாம் தெரிந்ததும் தெரியாதவனை போல் இருன்னு சொல்ற மாதிரி நாம மொத்தத்தில் இந்த வாழ்க்கையை மட்டும் சாட்சி தன்மையோட வாழணுமே தவிர இந்த வாழ்க்கையோட கலந்துடக்கூடாதுன்னு ஓஷோ சொல்ல வர்றாரு. இந்த வாழ்க்கையோட கலந்தா என்ன ஆகும்?